திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே தற்போது 3ஆம் திருமுறை திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி, நம்முடைய நிகழ்ச்சி எப்பொழுதும் போல திருப்பள்ளி எழுச்சியோடு துவங்குவது ஒரு முறைமையாக வைத்திருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்த சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் செய்ய அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, எப்பொழுதும் போல 27 ஆசிரியருடைய துதிப்பாடி திருப்பள்ளி எழுச்சி பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை நாம் முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஐயா ராஜா ஐயா துவங்கலாமா? சிவாயனம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இரு கொடுத்து ஓத்தினர் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பின்னிப்பாளர் கையினில் ஒரு பால், தொழுகிய அழுகிய துவளைய ஒரு பால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள் போற்றி போற்றி போற்றி. திருஞான சம்பந்த வாகீச சுந்தர திருவாதவூர் மற்றை, திருமாளிகை தேவசேந்தனா கரூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, மறிஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலிய முதற் மருவு, புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயர், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர் கீரர் கல்லாடர்தாம், ஒன் கபிலர் புரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடெங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டினத் அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருளி செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையிலே இன்றைக்கு 93வது நாட்களாக 3ஆம் திருமுறையிலே 12வது பதிகம் திருக்கோட்டாறு காந்தார பஞ்சமத்திலே பகற்பன் 9 என்று 25-27 நாழிகைக்குள்ளே பகல் 3:36 4:48 கேதார கவுளையிலே பாடத்தக்கது. இது இந்த தலம் காவினுடைய தென்கரையிலே 53வது தலமாக காரைக்கால் கும்பகோணம் சாலையில இருக்கிறது. இங்கே உள்ள சாமி ஐராவதநாதர், பெருமான் அம்பாள் வண்டார் பூங்குழலி. இதற்கான பெரிய புராண பாடல் 459. ஐயா சாம்பசியா இருக்காங்களா? ஐயா ஐயா அவர் இன்னைக்கு விடுமுறைங்க ஐயா.
சரி, அப்ப பெரிய புராண பாட்டு 459. நன்றிங்க ஐயா. ராஜா படிப்பாங்களா? படிக்கிறையா? படிங்க. 459. படிங்க. மண்ணு திரு நல்லாற்று மருந்தை வணங்கி போத்து வாசம் நன்னீர் பொன்னி வள திருநாட்டு புறம்பனை சூழ் திருப்பதிகள் பலவும் போற்றி செந்தல் வயர் செங்கமல முகமும் மலரும் திருச்சாத்த மங்கை மூது தன்னில் எழுந்தருளினார் சைவ சிகாமணியார் மெய்த்தவத்தோர் சூழ. திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்த பெருமான் திரு நல்லாற்றை வணங்கி கொண்டு திருச்சாத்தமங்கை போற வழியில இந்த பிற பதிகளை வணங்கினார். அதுல திருக்கோட்டார் என்ற பதிகம் 1 என்று சேக்கிழார் வரும் அதில் குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. முதல் பாட்டு. வேதியர் விண்ணவர் ஏத்த நின்றான் விளங்கும் பேரை ஓதிய ஒன் பொருள் ஆகி நின்றான் ஒளியார் கிளி கோதிய தன் பொழில் சூழ்ந்தழகார் திருக்கோட்டாற்றுள் ஆதியை நினைந்தேத்தவல்லார் கல்லன் இல்லையே. பெருமான் எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருக்கிறான். அதனாலே அவனை நினைந்து ஏத்தவல்லார்க்கு வினைகள் இல்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து ஏல மலர்குழல் 2வது பாட்டு. நடராஜா படிக்கிறீங்களா? லலிதா படிங்க படிங்க பாடுங்க படிங்க. திருச்சிற்றம்பலம். ஏலமலர் குழல் மங்கை நல்லாலில் ஏலமலர் குழல் மங்கை நல்லாலிவல் இமவான் மகள் பால மருந்திரு மேனியங்கள் பரமேட்டியும் கோலமலர் பொழில் சூழ்ந்தெழிலார் திரு கோட்டாற்றுள் ஆல நீழற்கே இருந்தரம் சொன்ன அழகனே கோலமலர் பொழில் சூழ்ந்தெழிலார் திரு கோட்டாற்றுள் ஆல நீழற்கு இருந்தரம் சொன்ன அழகனே. நன்றிங்கய்யா. பெருமான் ஏலமலர் குழல் மங்கை நல்லாளாக இருக்க அந்த இமவான்மகளை ஒரு பாகமாக வைத்திருந்தாலும் ஆலமரத்தின் கீழே இருந்து அறம் சொல்கிற ஒருவனாக இருக்கிறான். அவன் தானும் தன் தைலமா இருக்கிறான், போகியா இருக்கிறான். அதே மாதிரி ஆலமரத்தின் கீழே யோகியாக இருந்து அறமும் சொல்கிறான். அவனே போகமாகவும் யோகமாக இருக்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. இலை மல்கு சூலம் 1. லலிதா அம்மா படிங்க ஐயா சேர்ந்து. ஐயா. இலை மல்கு சோளம் 1 ஏத்தினானும் இமையோ தொழ இள மல்கு சோளம் 1 ஏந்தினானும் இமையோர் தொழ மலை மல்கு மங்கையோர் பங்கனாய மணிகண்டனும் குலை மல்கு தன் பொழில் சூழ்ந்தழகா திருக்கோட்டற்றுள் அலை மல்கு வார் சடை ஏற்று கந்த அழகன் அன்றே அலை மல்கு வார் சடை ஏற்று கந்த அழகன் அன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. மலை மல்கு மங்கையோர் பங்கையனா இருக்கிறவன் தான் மணிகண்டனாக இருக்க. மணிகண்டனா திருநீலகண்டம். அதனால மணிகண்டன் என்ற பெயர் பெருமானுக்குரிய பெயர். அது அவங்க பின்ன ஐயப்பனுக்கு அவங்கள எடுத்துக்கினாங்க அதை மணிகண்டன். ஆனா மணிகண்டன் என்பது யாருக்கு பெயரு? சிவபெருமானுடைய பெயர். அவன் நீலகண்டனா இருக்கிறான், மங்கை பாகமா இருப்பதனாலே மணிகண்டனா இருக்கிறான் என்று ஞான சம்பந்த பெருமான் 1000 ஆண்டுகளுக்கு முன்னே பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. ஊனமரும் உடல். ஐயா இருக்காங்களா? ஐயா படிங்க.
படிக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சுவாமி. ஊனமரும் உடலுள்ளிருந்த உமை பங்கனும் வானமரும் மதி சென்னி வைத்த மறை ஓதியும் தேனமரும் மலச்சோலை சூழ்திரு கோட்டாற்றுள் தானமரும் விடையானும் எங்கள் தலைவன் நன்றே. தானமரும் விடையானும் எங்கள் தலைவன் நன்றே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. இறைவன் எப்போதும் தானும் தன் தையலுமா இருக்கிறான் என்பதை பாடல்தோறும் சொல்ற போது ஊனமரும் உடலிலிருந்து உமை பங்கன் என்று அவரை குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. 5வது பாட்டு. அடியேன் படிக்கிறேன். வம்பலரும் மலர் கோதை பாகம் மகிழ்மைந்தனும் செம்பவள திருமேனி வெண்ணீரணி செல்வனும் கும்பமரும் மலர் வண்டு கெண்டும் திருக்கோட்டாற்றுள் நம்பன் என பணிவார்க்கு அருள் செய் எங்கள் நாதனே. நம்பன் என பணிவார்க்கு அருள் செய் எங்கள் நாதனே. அவன் உலகத்திலேயே நான் நம்பிக்கைக்குரிய பொருளா இருக்கிறான். அவனுக்கு பணி செய்வார்க்கு அடியார்களுக்கு அவன் அவன் அருள் செய்வான் என்ற வகையிலே நம்பன் என பணிவார்க்கு அருள் செய் எங்கள் நாதனே. அவன் அடியார்க்கு அடியனாக இருக்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. பந்தமரம் விரலாள். தந்தமர் விரல் மங்கை நல்லால் ஒரு பாகமா வெந்தமர் பொடி புச வல்லவியேதன் மிகும் சொந்தமர் மல சோலை சூழ திருக்கோட்டாற்றுக்குள் அந்தனை நினைந்தேத்த வல்லார்க்கில்லை அல்லலே. அந்தனை நினைந்து ஏத்த வல்லார்க்கு இல்லை அல்லலே. திருச்சிற்றம்பலம். அவன் அந்தணன் என்போன் அறவோன். அறவோன் என்றால் மனத்துக்கண் மாசிலநாதன். அப்ப அந்த தூய்மையான பொருளாக அந்தணனாக இருக்கிறான். அவனை நினைந்தவர்க்கு அல்லல் இல்லை. அதே போல நாமும் தூய்மையாகலாம் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. துண்டமரும் பெருசு. செண்பகவல்லி அம்மா. 7வது பாட்டு. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து படிமார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். துண்டமரும் பிறை சூடி நீடு சுடர் வண்ணனும் வண்டமரும் குழல் மங்கை நல்லால் ஒரு பங்கனும் தென்திரை நீர்வயல் சூழ்ந்தழகார் திருக்கோட்டாற்றுள் அண்டமும் என் திசையாகி நின்ற அழகன் நன்றே. அண்டமும் என் திசை ஆகி நின்ற அழகன் நன்றே. உலக உயிர்கள் வாழ்வதற்காக இந்த உலகத்தை படைத்தான். அந்த 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 அண்டமாகவே அவன் இருக்கிறான். அந்த அண்டத்திலே அவன் என் திசையாக இருக்கிறான். அப்படி இருக்கிற அந்த அழகனை நாம் வணங்க வேண்டும் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். ஐயா இருக்காங்களா? ஞானப்பிரகாசம் பாடுங்கயா. இரவு அமரும் நிறம் பெற்று உடைய இலங்கைக்கு இறை கரவு அமர கையிலை எடுத்தான் வழி சென்றவன் உறவு அமரும் மலர்சோலை சூழ்ந்த திருக்கோட்டாற்றுள் அரவு அமரும் சடையான் அடியார்க்கு அருள் செய்யுமே. நன்றி. அரபமரும் சடையான் பகைமையை நட்பாக்கிக் கொள்கிற பண்புடையவன் அடியார்களுக்கு அன்பு செய்ய காத்திருக்கிறான் என்று சொன்னவாறு வாழ்க. ஓங்கிய நாரணன். சங்கரையா படி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கு வணக்கம். ஓங்கிய நாரணன் நான்முகனும் குணராவகை நீங்கிய தீயுருவாகி நின்ற நிமலன் நிழற் ஓங்கமரும் பொழில் சூந்தொழிலா திருக்கோட்டாற்றுள் ஆங்கமரும் பெருமானமரா அனன்றே. ஆங்கரும் பெருமானமரா கமரனன்றே. திருச்சிற்றம்பலம்.
ஓங்கிய நான்முகனும் நாரணனும் உணரா வகை. அவர்கள் அந்த நாரணனும் நான்முகனும் யான் எனது செருக்கின் அடையாளர்கள். அதனால யான் எனது செருக்கினாலே அவனை உணர முடியாது. அப்ப ஆணவம் அடங்கினால் அவனை உணரலாம் என்ற வகையில அமைந்த சித்தாந்த பாடல் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. கடு கொடுத்து துவராடைய. சிவசெல்வி ராஜம் படிங்க. இருக்கீங்களா? இருக்காங்களா? செல்வி அம்மா. சிவசெல்வி ராஜம். சரி, அப்புறம் படிங்க. பரமேஸ்வரன் அம்மா படிங்க. ஐயா கேட்டுட்டே இருக்க ஐயா. செல்வி அம்மா அப்ப ஐயா செல்வி அம்மா வந்துட்டாங்க பாருங்க. அது மியூட் எடுக்காம இருந்தா வந்துட்டாங்க. திருச்சிற்றம்பலம் சிவாயனமே. ஐயா பதிக நம்பர் சொல்லுங்க ஐயா. பதிகம் 3ஆம் திருமுறை 12வது பதிகம் 10வது பாட்டு. 10வது பாட்டு. ஒரு நிமிஷம். காந்தார பஞ்சமம் 3, 12, 10. கடு கொடுத்து வரைவை காட்சி இல்லாததோர் தடுக்கிடுகி சமன திரிவாட்கு தன்னருள் கொடுக்கையிலா குழகன் அமர்த்திரு கோட்டாற்றுள் இடுக்கன்றிழு தொழுவாரமர் கருகின்ற யாவரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருக்கோட்டாற்றில் பெருமானை வணங்கினால் இடுக்கணென்று இருக்கலாம். அப்படியானால் அந்த பெருமானை அமரர்களுக்கு எல்லாம் இரையாகலாம், இந்திர பதவி அடையலான்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கொடியுயர் மால்விடை. பட்டம்மாள் படிங்க. கொடியுயர் மால்விடையூர்தினான் திருக்கோட்டாற்றுள் அடியழகால் அழகலார்க்கின் நின்றாடவல்ல அருளாளனை கடிகமழும் பொழிற்காழியுள் ஞான சம்பந்தன் சொல் படிவை பாடி நின்றாடவல்லார்க்கில்லை பாவமே. படிவை பாடி நின்றாடவல்லார்க்கில்லை பாவமே. ஞான சம்பந்தனுடைய தமிழை படித்தால் அந்த சொல்லினாலே பாடி நின்று ஆடவல்லார்க்கு இல்லை பாவமே, நமக்கு பாவம் எதுவும் இல்லை என்று திருக்கடைக்காப்பு. வாழ்க வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறையிலே 13வது பதிகம் திருப்பூந்தராய். அது சீர்காழியில ஒரு பெயர். பகற்பொன் 9ஆக நாழிகை 25, 27 நாழிகையில நேரம் 3:36 4:48 கேதார கவுளியில பாடத்தக்கது. காவினுடைய தென்கரையின் 14வது தலமாக சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரங்களுக்கும் இடைப்பட்ட இடம். பெருமான் தோணியப்பர், அம்பாள் திருநெல்நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 1154. வந்தவரை எதிர்கொண்ட ராஜாயா. இன்னைக்கு சாம்பிசாயா வரலையா? இன்னைக்கு விடுமுறைங்க ஐயா. விடுமுறை எடுத்துனாரா? ஆமாங்க ஐயா. இல்ல அவங்க எதிர்கொண்டு மன மகிழ்ந்து சண்பயர்கோன் அந்தமில் சீரடியார்கள் அவரோடும் இனிதமர்ந்து சுந்தர வாரணம் என்னுடன் தோணியில் வீற்றிருந்தாரை செந்தமிழின் பந்தத்தால் திருப்பதிகம் பல பாடி. சவுண்ட் ரொம்ப ஃபேபிளா இருக்குன்னு தெரியல, என்ன பாருங்க. வந்தவரை எதிர்கொண்டு மனமகந்து என்று ஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய புண்ணிய 16 ஆண்டில திருமண ஏற்பாடுகள் நடக்கிற போது அங்கு வந்திருந்த அடியார்களெல்லாம் உடன் வைத்து கொண்டு சீர்காழி பெருமானை பலவேறு 12 பெயர்களிலே பல பதிகங்களை பாடினார். அதுல ஒரு பதிகம் இந்த பதிகம் என்று சேக்கிழார் பெருமான் சுட்டி காட்டுகிறார். முதல் பாடல். மின்னனையுடை வீரவிலோர்கள் தம் துன்னிய புறமுக சுழிந்த தொன்மையர்
புன்னயம் பொழிலணி பூந்தராய் நகர் அன்னமன்னடை அறிவை பங்கரே அன்னமன்னடை அறிவை பங்கரே. பெருமான் எப்பொழுதும் தானும் தன் தையலுமா இருக்கிறான் என்பதை அன்னமன்னடை அறிவை பங்கரே என்று பெண்மைக்கும் ஆண்மைக்கும் உரிய அந்த செயலை எடுத்து காட்டுகிறார். ஆண்மை இல்லாமல் பெண்மை இல்லை, பெண்மை இல்லாமல் ஆண்மை இல்லை, சிவமும் சக்தியுமாக பெருமான் இருக்கிறார் என்று சொல்கிறார். மூதணி முப்புறம் பிரேமாமா அப்படி மோதனி முப்புற தென்னீலோர்கள் வேதனி சரத்தினால் வீட்டினராவர் போதனி பொழிமலர் பொழிலமர் பூந்தராய் நகர் தாதனி குழலுமை தலைவர் காண்மினி போதனி பொழிலமர் பூந்தராய் நகர் தாதனி குழலுமை தலைவர் காண்மினி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. தாதனி குழல் உமை தலைவர். அப்ப உமையம்மைக்கு தலைவராக இருக்கிறார். அவர் முப்புறங்களை எரித்தவர் இருக்கிறார் என்று சொன்ன பாடல். முப்புறமாவது மம்மல காரியம். வாழ்க. தருக்கிய திரிபுரம் மூன்றாவது. வேலரிசி அம்மா அப்படி. சிவாய நம. தருக்கிய திரிபுரத்தவர்கள் தாமுக பெருக்கிய சிலைதனை பிடித்த பெற்றிய பொருகடல் புடை தரு பூந்தராய் நக கருக்கிய குழலுமை கணவர் காண்மினே கருக்கிய குழலுமை கணவர் காண்மினே. சிவாதிச்சிட்டம். சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, சிவம் இல்லாமல் சக்தியோட கருக்கிய குழலுமை கணவர் காண்மினே என்று பெருமானை அந்த குழலுமையாகிய அம்பாளுக்கு கணவராக காட்டுகிறார். வாழ்க வாழ்க. நாகமும் வரையும். திலகவதி அம்மா. நம்ம ஐயா அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் காலை வணக்கம். நாகமும் வரையுமே நானும் வில்லுமாம் நாகமும் வரையுமே நானும் வில்லுமாம் மாகமார்புறங்களை மறித்த மாண்பினர் பூகமர் பொழிலணி பூந்தராய் நகர் பாகமர் மொழியுமை பங்கற் காண்மினே பூகமர் பொழிலணி பூந்தராய் நகர் பாகமர் மொழியுமை பங்கற் காண்மினே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க. பாகமர் மொழியுமை பங்கர் காண்பே என்று பெருமான் உமையம்மையின் பாகமாக ஒரு பங்கமாக இருக்கிறார் என்று சொன்ன பாடல். வாழ்க. வெள்ளையருடை குருசாமி அப்படி. வணங்கியா. அடுத்தவே நீங்க. நன்றி நன்றி ஐயா. சிவாய நம. வெள்ளை இருவுடைய அவ்விரவலர்கள் உள்ளெறியூட்டிய ஒருவனர் ஒளிர் உள்ளனி புறவினி பூந்தராய் நகர் கல்லனி குழலுமை கணவர் காண்மினே. நன்றி ஐயா. புள்ளனி புறவினில் பூந்தராய் நகர் கல்லனி குழலுமை கணவர் காண்மினே என்று அந்த புறவு புள்ளனி புறவு என்பது அங்கிற சோலைகள், அங்க சோலைகள் இருக்கிற வழிகிற பூக்களில் இருக்கிற தேன், அந்த தேனிலே மிதக்கிற குழல் உமையால் அவருடைய கணவனாக இருக்கிறார் என்று இயற்கையும் இறைவனையும் சேர்த்த பாடல். வாழ்க. தூங்கிய தானவர். செல்வம் அம்மா படி. துங்கியல் தானவர் தோற்றம் மாநகர் அங்கியல் வேதராய்ந்த அம்பினர் பொங்கிய கடலனி பூந்தராய் நகர் அம்கையலன கனி அறிவை பங்கரே பொங்கிய
அல்லனி பூந்தராய் நகர் அம்கயலானகனி அறிவை பங்கரே. சிற்றம் அங்கையல் அணி அறிவை பங்கரே என்று பெருமானும் பெருமாட்டியமா இருக்கிற அம்மையப்பனாக காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அண்டர்கள் உய்த்திட. கணபதி ஐயா படிங்க. சிவாதி சிற்றம்பலம். ஐயா பெருமக்கு நன்றி, வணக்கம். சுபா வாங்க வாங்க. சிவாதி சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம் சிவா. அண்டர்களுக்கு இந்திட அவுணர்மாய் தர கண்டவர்கள் விட முண்ட கண்டன புண்டரிகள் வயர் பூந்தராய் நகர் பண்டமர் குழலிதன் மாளர் காண்களே. அண்டர்களும் திட அவுணர் மாய்தர கண்டவர் கடல் விட உண்ட கண்டன உண்டடிகள் வயர் பூந்தராய் நகர் வண்டவர் குழலிதன் மாளர் காண்களே. வண்டர் குழலிதன் மாணாளர் காண்மீன்களே காண்மீன்களே. சிவாத்தி சிற்றம்பலம். வண்டமர் பூங்குழலியின் மடானாக இருக்கிற அந்த பெருமான் அண்டர்கள் ஆகிய தேவர்கள் உய்ந்திட அமுதை உண்டான், அரக்கர்களாகிய அந்த முப்புற அசுரர்களை எரித்தான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மாசின அரக்கனை வரையின் பாட்டிய. உமாமா படிங்க. உமாமா. மாசின அரக்கனை வரைவின் பாட்டிய காசின எழில்களை கருத்த கண்டனார். மாசின அரக்கனை வரைவின் வாட்டிய காசின எழில்களை கருத்த கண்டனார். பூசரர் பொலிதரு பூந்தராய் நகர் காசை செய்குழல் உமை கணவர் காண்மினே. பூசுரர் பொலிதரு பூந்தராய் நகர் காசை செய்குழல் உமை கணவர் காண்மினே. பூசுரர் பொலிதரு பூந்தராய் நகர் என்று அந்தணர்கள் அறவாழி அந்தணர்கள் அதிகமாக வாழ்கின்ற ஊராக இந்த பூந்தராயை காட்டுகிறார். வாழ்க. தாமுகமாக்கிய அசுரர். சிவதாட்சாயினி இருக்காங்களா? இல்லையா? இதுல படிக்கிறாங்களா ஐயா? படிக்கிறாங்களா? இருங்க. தாட்சாயினி நம்ம புத்தகம் இருக்கா? வேலையா இருக்கு, நான் கேட்டுனே இருக்கேன். அதுதான் நான் சொன்னேன், பணியா இருக்கிறீங்க. ரைட், நல்லது. சித்ராமா படி. சித்ராமா. வணக்கம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கு வணக்கம். தாமுகமாக்கிய அசுரர் தம்பதி வேமுகமாக்கிய விகிதர் கண்ணனும் பூமகள் அருகிலா பூந்தராய் நகர் கோமகன் எழில் பெரும் அறிவை கூறரே. பூமகள் அருகிலா பூந்தராய் நகர் கோமகன் எழில் பெரும் அறிவை கூறரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. கோமகன் எழில் பெரும் அறிவை கூறரே. அவன் கோமகனாகிய தலைவனாக இருந்தாலும் அறிவை கூறனாக கண்ணொரு பாகனாக இருக்கிறான் என்று சொன்ன பாடல். வாழ்க வாழ்க. முத்தர அசுரர்கள். லலிதாமா படி. லலிதாமா ஐயா 2 பேர் படி. அமைச்சுவாய் ஐயா. ஐயா ஐயா இந்த பாட்டு தானே? அம்மா படிச்சிட்டாங்க. 10வது பாட்டு. முத்தர. சரி. 10வது பாட்டு. 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 10வது பாட்டு.
முத்தர அசுரர் கண் மொய்த்த முப்புறம் அத்தகும் அழலிடை வீட்டினார் அவன் புத்தரும் அறிவுண பூந்தராய் நகர் கொத்தனே குழலுமை கூற காண்மினே கொத்தனே குழலுமை கூற காண்மினே. திருச்சிற்றம்பலம் ஐயா. கொத்தனி குழலமர் கூரர் காண்பேண்டு பெருமான் எப்போதும் தானும் தன் தையலுமாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். சில பேர் சிவனை மட்டுமான சக்தியை வணங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சில பேர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால பெருமான் தானும் தன் தையலமாக தான் அருள் செய்கிறான் என்ற வகையிலே ஞானசம்பந்த பெருமான் அறிவுறுத்திய இந்த பதிகம். அந்த பதிகப்பெல்லாம் இப்படிதான் இருக்கு. வாழ்க வாழ்க புறமறி செய்தவர். சிவாய நமய்யா. புறமேறி செய்தவர் பூந்தராய் நகர் பரமலி குழலுமை நங்கை பங்கரை பரவிய பந்தன்மை பாடல் வல்லவர் சிரமலி சிவகதி சேதல் திண்ணமே சிரமலி சிவகதி சேதல் திண்ணமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. பரமலி குழலுமை நங்கை பங்கன் என்று அப்பெருமான் தானும் தையலமாக இருக்கிறான். அந்த அவனை அப்படி வல்ல அம்மாதிரியான இறைவனை வணங்குவதுதான் சிவகதி சேர்வதற்கு திண்ணமாக அமையும் என்று சொல்லி பெருமானை அம்மையப்பராக வணங்க வேண்டும். தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிலியும் சூலமும் தொக்கமும் உடை தொன்மை கோலம், அதுதான் சிவக்கோலம். அந்த சிவக்கோலத்தை வணங்கினால் சிவகதி பெறுதல் திண்ணம் என்று சொல்கிறார்கள். அதனால தனியா சிவனை மட்டுமே வணங்குறேன், தான் சக்தியை வழிபாடு மாட்டேன் அப்படின்னு சொல்றது சித்தாந்த சைவத்துக்கு ஒத்துவார். வேறு சமயங்களில் அவரவர்கள் அவர் கொள்கை அவர்களுக்கு என்றாலும் சித்தாந்த சைவத்தில பெருமானை தானும் தன் தையலுமாக வழிபட வேண்டும் என்ற நிலையிலே வற்புறுத்தி பாடிய பதிகமாக ஞானசம்பந்த பதிகமாக இந்த பதிகம் ஃபுல்லா குடலுமை பங்கராகவே காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து பரவிய பந்தன் ஞானசம்பந்தன் தான் இல்லையா? ஆமா ஆமா. அந்த குடலுமை பங்கரை பரவிய பந்தன் என்பது ஞானசம்பந்தன் தான் பொருள். என்ன பந்தன் என்பது பெருமானோடு பந்தித்திருப்பது, உறவு, பெருமானோட உறவு கொள்ளுதல். பந்தித்தல்னா உறவு கொள்ளுதல் அர்த்தம். சரிங்களா? வேற என்ன வேணும் சொல்லுங்கய்யா. நன்றி. பரவிய பந்தன் மெய்ப்பாடல் என்பது, பந்தன் என்பது பெருமானோடு உறவு கொள்வது. அதனால அவர் எதனால் அந்த உறவு வந்தது? அவர் ஞானப்பால் உண்டனாலே, அதனால ஞான சம்பந்தம். சரிங்களா? வாழ்க வாழ்க. அந்த சொல்லுக்கு ஏத்த மாதிரி, எதுகை முறைக்கு ஏத்த மாதிரி சில இடத்துல ஞான சம்பந்தம் சொல்லுவார், சில இடத்துல தமிழ் ஞான சம்பந்தம் சொல்லுவார். இந்த இடத்துல பரவிய பந்தன்னு அந்த சொல்லுக்கு ஏத்த மாதிரி பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்தது 14வது பதிகமாக திருப்பைஞ்சேலி. இது பகற்பண் காந்தார பஞ்சமாகிய பகற்பண் 9, நாழிகை 25-27, மணி 3:36 4:48 கேதாரகளுடைய ராகத்திலே பாடற்குரியது. காவிரியுடைய வடகரையிலே 61வது தரமாக திருச்சி மணச்சநல்லூர் பாதையிலே அமைந்திருக்கிறது. பெருமான் இங்க நீலகண்டேஸ்வரராகவும் அம்பாள் விசாலாட்சியாகவும் இருக்கிறார்கள். இதற்கான பெரிய புராண பாடல் 322 பண்பயில் வண்டோமை. 322 படிக்கிறேன். பண்பயில் வண்டினும் பாடும் சோலை பைஞ்சீலி வானர் கழல் பணிந்து மண்பரவும் தமிழ் மாலை பாடி வைகி வணங்கி மகிழ்ந்து போந்து தின் பெரும் தெய்வ கைலையில் வாழ் சிவனார்பதி பல சென்றிரஞ்சி சண்பை வளந்தரு நாடர் வந்து தடந்திரு ஈங்கோய் மலை சார்ந்தார். பைஞ்சேரி மாணரை வணங்கி கொண்டு அதுக்கப்புறம் ஒரு ஈங்கோய் மலை போனார் என்று காவினுடைய வடகரையிலே அமைந்திருக்கிற தலங்களிலே இந்த பைஞ்சேலியை காட்டுகிறார். இந்த பைஞ்சேலி என்பது, நேலி என்றால் வாழைன்னு பேரு,
அதனால பைஞ்சேலி என்பது வாழை மரத்தை தலைமுறையாக கொண்டது. அந்த வகையில அமைந்த பதிகம் இது. ஆரிடம் பாடலர் அடிகள் காடலர் ஓரிடம் குறைவிலர் உடையர் கோவணம் நீரிடம் சடைவிடி ஊர்தே நேத்தலும் பாரிடம் பணி செய்யும் பயில் பைஞ்சேலியே நீரிடம் சடைவிடை ஊர்தி நேத்தலும் பாரிடம் பணி செய்யும் பயில் பைஞ்சேலியே. இது வாழை மரம் தலைமாக கொண்டவன. இந்த வாழை மரங்களே பெருமானை வழிபட்டன. பாரிடம் பணி செய்யும் பயில் பைஞ்சேலியே, அந்த தாவரம் கூட பெருமானை வழிபட்டதாக, வாழை மரம் இங்கே பெருமானை பூசித்ததாக சொல்வார்கள். அந்த செய்தியை பாரிடம் பணி செய்யும் பயில் பைஞ்சேலியே என்று சொல்லால் ஞானசம்பந்த பெருமான் காட்டுகிறார். ஆக ஓரின உயிர்கள் முதல் ஆறின உயிர்கள் அனைவரும் பெருமானை வழிபடலாம் என்ற வகையிலே பைஞ்சேலி வழிபட்ட இடமாக வாழை மரம் இந்த பெருமானை வழிபட்டதாக காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்தது மறுவிலார் திரிபுரம். நடராஜையா படிக்கிறீங்களா? திரு பைஞ்சேலி தானுங்கய்யா? ஆமா, 14வது பாட்டுல 2வது பாட்டு திரு பைஞ்சேலி. 3:14 காந்தார பஞ்சமத்துல. நன்றிங்கய்யா. சிவாயிரம். மறுவிலார் திரிபுரம் எரிய மால்வரை பருவிலா குளித்தலை பைஞ்சேலி மேவான் மேவலான் மறுவிலார் திரிபுரம் எரிய மால்வரை பருவிலா குனித்த பைஞ்சேலி மேவலான் உருவிலான் பெருமையை உலங்கொலாதவர் உருவிலான் பெருமையை உலங்கொலாம் தவ திருவிலார் அவர்களை திருட்டலாகுமே. உருவிலான் பெருமையை உலங்கொலாதவ திருவிலார் அவர்களை திருட்டலாகுமே. நன்றிங்கய்யா. நாத்திகம் பேசி நத்தழும்பர் என்ன சொல்லுவார் நம்முடைய மணிவாசக பெருமான். அந்த வகையில பெருமானை நினைவு இல்லாதவர்கள், இல்ல பெருமானை கடவுளன் ஒருவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அவர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் இயற்கை தான்னு சொல்லுவாங்க. இயற்கையாலே அமைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இயற்கை தான் இறைவன் என்பதை நாம் உணர வேண்டும். பெருமான் இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாய் இருக்கிறான். நாத்திகம் பேசுபவர்கள் இயற்கைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா நீங்க சொல்ற இயற்கைதான் இறைவன் அப்படின்னு அவளை சொல்லி அவர்களை தெளிவிக்க முடியுமானா, அவர்கள் கொடிரும் பேரையும் கொண்டது விடாதனும் படியே ஆகினல் இடையற அன்பு இல்லாதவர்கள் அவர்கள். அதனால அவர்களை திரட்ட முடியுமானா முடியாதுன்ற வகையில ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார். ஏன்னா அவங்க தாம் பிடிச்ச மசலுக்கு 3 காலத்தை நிக்கிற நிலையில் இறைவன் இயற்கையா இருக்கிறான், இயற்கை தான் இறைவனா இருக்க என்பதை உணராது. நமக்கு மேற்பட்ட எல்லாரும் ஒரு சக்தி தான், சக்தி இறைவன் சொன்னா இல்ல இயற்கைன்னு சொன்னா, இயற்கைன்னு சொன்னாலே இறைவன் சொல்ல ஒண்ணுதான். எங்க அப்பாவுக்கு நான் தான் பையன், என் பையனுக்கு நான் தான் அப்பா. அதனால அந்த மாதிரிதான் இயற்கைன்னு சொன்னாலும் இறைவன், இறைவன் சொன்னாலும் இயற்கை. அதை அவர்களுக்கு உணர முடியுமான்றா அவர்களை உணர்விப்பது சிரமம் என்பதை உருவிலான் பெருமையை உளங்கொள திருவிழார்களை திருட்டலாகுமே. இந்த திருவிழார் என்பது நாத்திகம் பேசி நாத்தழும் பெரியவர்கள் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அஞ்சுரும் பணிபல. அடியேன் படிக்கிறீங்க. அம்பு சுருமனே மலரமுதமாந்தி தேன் பஞ்சுரும் பயின்று பயனஞ்சிலே மேவாளன் வெஞ்சுரந்தனில் உமை பெருவா வந்து ஓர் குஞ்சரம் பாட உரை போர்த்த கொள்கையே குஞ்சிரம் பட உரை போர்த்த கொள்கையே. திருச்சிற்றம்பலம்.
குஞ்சரமாகிய யானையை உரித்த பிரான் அவனுக்கு பஞ்சுரமாகிய பண்பாடுதல் என்ற வகையில குஞ்சுரம் பஞ்சுரம்னு சொல்லி, குஞ்சரம் என்பது யானை உரித்த பிரான், பஞ்சரம் என்பது தமிழ் அமைந்த பண் என்பதை காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. கோடல்கள் புறவணி. கோடல்கள் புறவணி கொல்லை முல்லை மேல் பாடல் வண்டிசை முரல் பயில் பைஞ்சிலியார் பேடலர் ஆணலர் பெண்ணும் அல்லது ஓர் ஆடலை உகந்தயம் அடிகள் அல்லரே. ஆடலை உகந்தயம் அடிகள் அல்லரே. பெருமான் ஆணும் பெண்ணும் அலியுமாக இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். பெண்ணோர் ஆணடி பெற்றியன் காண்கன்னு மணிவாசகர் பாட்டு. அதை ஞாபகப்படுத்துற மாதிரி அவன் பேடலர் ஆணலர் பெண்ணுமல்லதோர் என்று சொல்லி பெருமான் ஆணாகவும் பெண்ணாகவும் அலியாகவும் இருந்து எல்லாமாக வந்து காட்டு. எல்லாம் சிவனென்ன நின்ற போற்றி என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. விழியிலா நகுதலை. 5வது பாட்டு. செண்பகவல்லியம்மா படிங்க. ஐயாவும் சேர்ந்து படிங்க. அடியேன் படிக்கல ராஜா ஐயா, ரொம்ப நேரம் கூடுங்கன்னு வெயிட் பண்ணிட்டே. அப்படிங்களா? உங்க பேரு லிஸ்ட்ல வரலையேன்னு பார்த்தேன். படி. வாங்க வாங்க வாங்கம்மா. சிவாய நம. அனைத்து அடியார்களுக்கும் காலை வணக்கம். 5வது பாடல் தானங்க ஐயா? ஆமா 3ஆம் திருமுறை 16 எடுத்து அது ஃபர்ஸ்ட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஆமாங்கய்யா. விழியில நகுதலை விலங்கிலம் பிறை சுழியிலார் வரும் புனர்குழல் தாங்கி விழியிலா நகுதலை விலங்கி இளம் பிறை சுழியிலார் வரும் புனர் சூழல் தாங்கினான் பலியிலார் பரவும் பைங்கிழி பாடலான் கிழியிலார் கேண்மையை கெடுக்கலாகுமே. பழியிலார் பரவும் பைங்கிழி பாடலான் கிழியிலார் கேண்மையை கெடுக்கலாகுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. பைஞலியை பாடவல்ல கிழியிலார் அந்த அன்புடையவர்கள் அவருடைய கேண்மை நட்பை நாம் கெடுக்க இயலுமா? அந்த நட்பை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து ஐயா இருக்காங்களா? செண்பகவல்லியம் அப்படி. வேற யார் இருக்குதுமா? செண்பகவல்லியம் அப்படிங்க. இல்லையா? சங்கரையா படிங்க. இல்லப்பா செண்பகவல்லியம் படிச்சாங்களே கூட. ஐயா இருக்காங்க, ஞானப்பிரசாத் இருக்காங்களா? அவங்க தனபாக்கியம் படிச்சிருங்க. தனபாக்கியம் படிச்சாங்க. சரி சரி. ஐயா எத்தனாம் திருமுறைங்க? பைஞ்சிலிங்களா ஐயா? 3ல 14 6வது பாட்டு. காந்தார பஞ்சமம். விடையுடை கொடிவள நேந்தி வெண்மழு படையுடை கடவுள் பைஞ்சிலி மேவலான் துடியிடை கலையல்கு வாளோர் பாகமா சடையிடை புனல் வைத்த சதுரன் நல்லனே. சடையிடை புனல் வைத்த சதுரன் நல்லனே. துடியடை கலைமல்குளாளோர் பாகமாய் பெருமான் அந்த துடியடையாளை பாகமாக வைத்திருக்கிறான். சடையிலே புனலாகிய கங்கையை வைத்திருக்கிறான், கங்காதரனாக இருக்கிறான் என்று சொன்ன பாடல். வாழ்க வாழ்க. தூயவன் தூயவன் நீர். ஐயா இருக்காங்களா? தூயவன் நீர் மேனி மேற்பாயவன் பாய பஞ்சிலி கோயிலாமேயவன் வேய்புரை தோழி பாகமாயவன் என செய்யும் தன்மை என் கொலோ. நன்றி ஐயா. ஏயவன் எனை செய்யும் தன்மையன் கொலோ. சிவனாக இருக்கிற என்னை சிவனாக மாற்றுகிற ஆற்றலுடையவனாக பெருமான் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு. தொத்தின தோல்முடி. சங்கரை அப்படி.
திருச்சிற்றம்பலம். தொட்டினை தோல் முடி உடைய வன்றலை பத்தினை தெரிந்த பைங்கிளி மேவலான் முத்தினை முறுவல் செய்தாலோர் பாகமாய் பொத்தினன் திருந்தடி பொருந்தி வாழ்மீனே. முத்தினை முறுவல் செய்தாலோர் பாகமாய் பொத்தினன் திருந்தடி பொருந்தி வாழ்மீனே. திருச்சிற்றம்பலம். முத்தினை முறுவல் செய்தாளையோர் பாகமா பொத்தினன். பெருமாட்டியை தன்னுடைய பாகமாக அவன் வைத்திருக்கிறான், அந்த பொத்தி இருக்கிறான். அதனால அவனுடைய திருந்தடியை பொருந்தி வாழ வேண்டும் என்று சொல்கிறான். பட்டமா இருக்காங்களா? நீங்க தியேட்டர்ல தொத்தீஸ்வரரா? தொத்தினன்ற சொல்லுங்க வருது, அந்த பாட்டுல வருது. ஆமாங்க ஐயா, எனக்கு அந்த பதிகம் கிடைக்கவே இல்லைங்க ஐயா. கிடைக்கலையா? பதிகமே இல்லைன்னு வந்தது ஐயா இதுல போட்டா. ஏன் வருது? தொத்தின்னு போட்டா நிறைய பாட்டு வருதுமா. நான் வேணா எடுத்து கொடுக்குறேன், அவங்களுக்கு எடுத்தாங்க லிஸ்ட் போட்டாங்க. அப்புறம் அவரே 4 பேர்த்துல எடுத்து பாடி போட்டுக்கிறேன்ட்டாரு. சரி 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 சரி. இல்ல நீங்க சொன்ன உடனே ஞாபகம் சரி தொத்தினன்ற சொல்லு வந்த உடனே பாட்டேன். இந்த பாட்டு பாட சொல்லி எனக்கு அந்த கவனம் வந்ததுங்க ஐயா. வந்துட்டா? வாழ்க வாழ்க. உங்களுக்கு அந்த உங்களுக்கு அவர் ஞாபகம் வந்துச்சு, எனக்கு அந்த சொல்லு வந்தோடனே உங்க ஞாபகம் வந்துச்சு, அதனால கூப்பிட்டேன். வாழ்க 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 தொத்தீஸ்வரர் வாழ்க. அடுத்து 9வது அடுத்த பாட்டு படிக்குமா? நீருடை போதி. நான் தான் படிக்கணுமாங்க ஐயா? படிக்கலாம். சிவசெல்வி ராஜம். சிவசெல்வி ராஜம். வாங்க சிதம்பரத்தம்மா, செல்வி அம்மா உங்களதான் கூப்பிடுறாங்க. ஐயா எத்தனாவது பாடலுங்கய்யா? 10வது பாட்டுப்பா. நீருடை நீருடை போதுரை வானும் நீருடை போதுரை வானும் மாளுமாய் சீருடை கழலடி சென்னி காண்கில பாருடை கடவுள் பைஞ்சிலி மேவிய தாருடை கொன்றையன் தலைவர் தன்மையே தாருடை கொன்றையை தலைவர் தன்மையே. திருச்சிற்றம்பலம். சிவாயனமையா, நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. பாருடை கடவுள் பஞ்சேலி மேவிய தாருடை கொன்றையும் தலைவனே. அவன் வாழை மரத்தை தலைவராக கொண்டிருக்கிறான், கொன்றை மாலையும் அணிந்திருக்கிறான் என்று இயற்கை ரசித்த பாடல். வாழ்க வாழ்க. பீலியார் பெருமையும். 10வது பாட்டு. பரமேஸ்வரியம்மா. பரமேஸ்வரியம்மா இருக்குங்களா? கேட்டு இருக்கேங்க ஐயா. நான் பாடுத்தேங்க ஐயா. சரி, பட்டம்மாள் படிங்க. கண்ணாடி சரியில்லை, கேட்கும் புண்ணியம். வாழ்க வாழ்க. பீலியார் பெருமையும் பீடகர் நோன்மையும் சாலியாதவர்களை சாதியாததோர் கோலியா வருவரை கூட்டி எய்த பைஞ்சீலியான் கழலடி நினைந்து வாழ்மினே. சிவாயனம. நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானான்னு பாடுவார் அப்பர் சாமி. அது மாதிரி நீலியான் கடலடி நினைந்து வாழ்வினே. பெருமானை நினைத்தலே ஒரு பெரிய வாழ்வு என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. கண்புணல் விளைவரையன். பிரேமாமா படிங்க கடைசி பாட்டு. திருச்சிற்றம்பலம். கண்புணல் விளைவ வயற்காழி கற்பகம் நண்புணர் அருமறை ஞான சம்பந்தன் பண்பினர் பறவை பைஞ்சிலி பாடுவார் உண்பின உலகினில் ஓங்கி வாழ்வரே. பண்பினர் பறவு பைஞ்சிலி பாடுவார் உண்பின உலகினில் ஓங்கி வாழ்வரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா.
கண்புனல் வினைவயல் காழி கற்பகம் என்று காழி பெருமானை கற்பகமாக காட்டுகிறார். கற்பகம் எடுத்தலாம் தருமாறு சீர்காழி பெருமாய்ந்தால் நாம் நினைந்ததெல்லாம் அவன் தருவான் என்ற வகையிலே காழி கற்பகம் என்று சொல்லி அந்த காழி கற்பகத்தை உண்பினார் உலகினில் ஓங்கி வாழ்வரே என்று ஞான சம்பந்தன் காழி கற்பகமாக தருகிறான். அந்த ஞான சம்பந்த பெருமான் சீர்காழியிலே பாடிய இந்த பாடலை பாடினால் இந்த உலகினில் ஓங்கி வாழலாம் என்று பரிக பலன் சொல்கிறார் ஞான சம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க. இதோட நினைத்தலாம், மிச்ச நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ பொண்ணு சொல்லும் வாழ்த்து. நன்றி ஐயா. ஐயா ராஜா ஐயா, இன்னைக்கு பொண்ணு சொல்ல யாருங்க ஐயா? படிங்கய்யா, நீங்க படிங்க. சிவபெருமானே சிவ சிவ திருச்சிற்றம்பலம். ஆமா எத்தனாவது சித்திரமா பாட்டு சொல்லுங்க. ஐந்தாவது பாட்டு படிங்கய்யா. 5வது பாட்டு. நன்றி நன்றிங்க ஐயா. நான் அம்மா கிட்ட ஒப்படைக்கிறேன். சித்திரமா நீங்க பாடிடுங்கம்மா, நான் வாழ்த்து சொல்லிடுறேன். சித்ராமா படி. இருக்காங்களா? அடியன் பாடட்டுமுங்களா ஐயா? வாங்க 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 வாங்க. யார் தயாரா இருக்கீங்களா? வாங்க வாங்க. ஆனோ அழியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நாணாமி உய்ய ஆட்கொண்டருளின் அஞ்சுதனி ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை போனார் பிறை சென்னி பூத்தன் குணம் பரவி பூனார் வனம் உலகீர் பொன்னோ சல்லாடாமோ பூனார் வனம் உலகீர் பொன்னோ சல்லாடாமோ பொன்னோ சல்லாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பிரேமம்மா பொண்ணு பாடினா அப்ப வாழ்த்து வந்து சித்ராமா பாடணும். ஏன்னா அவளை பாட கூப்பிட்டு வரேன். ஓ சிவபெருமான சித்ரா திருச்சிற்றம்பலம். வாழ்த்து சொல்லலாமா? அப்ப சித்ராமா சரிங்க ஐயா. அவளை சிவாய நம்ம கூப்பிட்டீங்க இல்லையா? திருச்சிற்றம்பலம். அதனால ஆமா ஆமா கண்டிப்பா கூப்பிடலாங்க ஐயா. இப்போ இந்த நிகழ்ச்சியில பாருங்க, இப்போ நான் பாட்டுமாயான்னு சொல்லாம அடியேன் பாட்டுமான்றது எவ்வளவு பெரிய பக்குவம் பாருங்க. சிவபெருமானே சிவசிவா. ஐயா நான் கூட அப்படிதான் கூடுவேன். ஐயா நான் பாட்டுமான்னு தான் சொல்லுவேன். இன்னும் அந்த நான்ன்ற கொம்பு முளைச்சுதான் நிக்குது. அம்மா கூட நமக்கு பெரிய பாடம் எடுத்துக்கிறாங்க காலையில. அடியேன் பாட்டுங்களா அப்படின்னும் போது எவ்வளவு பெரிய தயவு கருணைன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். முன்பின் எம்மை நுழைய பணியே என்பார். ஐயா நான் கூட இன்னைக்கு வரணும் அந்த பக்குவம் வரல. நான் பாட்டுங்களா ஐயான்னு கூட நான் கூட முந்திக்குவேன். ஆனா அம்மா பாருங்க அடியேன் பாட்டுமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் வந்து பாட தயாரா இருக்கிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்றது அழகா சொல்லிட்டாங்க. சித்திரம்மா வந்து பணியா இருக்கிறாங்க ஐயா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். ஐயா முனுசாமி ஐயா கூப்பிட்டீங்களான்றதுனால சொன்னேன். இந்த வந்துட்டாங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்லகுதொரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்து அவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. திருச்சிற்றம்பலம். திருமூல நாயனார் வாழ்த்து. வாழ்க வாழ்க. சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணெய் எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க கூடம் வாழ்க சிவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்
மீண்டும் ஒருமுறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடியில் வணங்கி மகிழ்கிறோம், விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே நாம் பாராயணம் செய்து வருகின்றோம். சிவபெருமானுடைய கருணையினாலே 3ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து அடியார் பெருமக்களுக்கு பொற்பாதங்களுக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நிகழ்ச்சி வழிநடத்தி ஐயா நடராஜன் சொன்னாங்க, நான் சொன்னாலும் அடியான்னு சொன்னா ரெண்டும் பொருள் ஒண்ணுதான். ஆனா நான் என்கிற சொல்கிற போது தன்மனை பொறுகிறது, அடியேன் என்று சொல்கிற போது அந்த ஆணவம் அடங்கி நிற்கிறது. வாழ்க வாழ்க. நன்றி ஐயா. இன்று இரவு 9:45 நன்றி. நன்றி. இன்று இரவு 9:45 நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கின்றோம். அன்பர் பெருமக்கள் தவறாமல் ஆமாங்க, அன்பர்கள் தவறாமல் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாழ்க வாழ்க.